ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் சினிமா அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக தமிழ் அப்டேட்ஸ் தான் நிறைய இருக்கும். அண்ட் இந்த நியூஸ் வீடியோவில் நிறைய ரீரிலீஸ் அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு. அண்ட் முக்கியமாக ஒரு சில மூவிஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி நிறைய சினிமா அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். எனிவே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீரிலீஸ் மூவி லிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மூவிஸ் கிட்ட இந்த அக்டோபர்லேருந்து அடுத்த நவம்பர் முடிகிற வரைக்கும் ரிலீஸ் ஆக போகுது. அது என்னென்ன மூவிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 31 அட்டகாசம் மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ தீபாவளிக்கு கொண்டு வர வேண்டிய மூவியை இந்த அக்டோபர் 31 நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதே டேட்டில் தான் பாகுபலியோடைய எபிக் மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவியோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 3 hours 44 minutes இருக்க போகுது. அண்ட் இந்த மூவியோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா பாகுபலி மூவி 1 and 2 இருக்குல்ல, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு சில கட் பண்ணி தியேட்டருக்கு ஒரு லாங் டியூரேஷன் மூவியை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் பாகுபலி தி எபிக் அப்படின்ற மூவி. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூவியோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 3 hours 44 minutes இருக்க போகுது. அது 44 இல்லை 47 அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல. பட் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு தியேட்டரில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மூவியை பார்க்குறப்ப. ஸோ இன்டர்வல் டைம், ஓப்பனிங் டைம் இது எல்லாத்தையும் கணக்கு வச்சு தான் சொல்கிறேன். அண்ட் அதே போல் இந்த மூவியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்னு இந்த மூவியோட ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. சர்ப்ரைஸ்னா அதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பாகுபலி பார்த்துருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அதை பற்றி அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்ட் 3 பற்றின அப்டேட் இந்த மூவியில் இருக்காது. பட் பார்ட் 3க்கான வேலை எங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. அதனால பார்ட் 3 பற்றின அனௌன்ஸ்மெண்ட் இந்த மூவியில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்ட் 3 தாண்டி ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ ஒன்று இருக்குது போல் இந்த மூவியில். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ராபப்ளி இந்த மூவி ஹைப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு இந்த மூவி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மூவி அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஐமேக்ஸில் அக்டோபர் 29 ரிலீஸ் ஆக போகுது, ஒரு ஸ்பெஷல் ஷோ மாதிரி. ஸோ அதிலே என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே அட்டகாசம் அண்ட் பாகுபலி தி எபிக் இந்த ரெண்டு மூவியும் அக்டோபர் 31 ரீரிலீஸ் ஆக போகுது. அதில் பாகுபலி ரீரிலீஸ் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. பட் இருந்தாலும் அந்த டேட்டில் வரதுனால உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அண்ட் அப்படியே நம்ம நவம்பர் 9 பக்கம் வந்தோம்னா காலிவுட் சினிமாவுடைய ஒரு பெஸ்ட் மூவி ரிலீஸ் ஆக போகுது, நாயகன். ரஜினிக்கு எப்படி தளபதியோ அதே போல் கமலுக்கு அந்த நாயகன். அதுலேயே அந்த மூவியில் வர சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்டோரி வைஸாகவே லிட்ரலாக நம்ம தளபதியை காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பெஸ்ட் சினிமாவை அன்னைக்கு தேதியில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதை தொடர்ந்து நவம்பர் 14 அமர்கலம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஏகே சார் கரியரில் இதுவுமே ஒரு பெஸ்ட் ஃபிலிம். அந்த மூவியுமே நவம்பர் 14 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏகே ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் எத்தனை பேருக்கு இந்த மூவி பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதை தொடர்ந்து நவம்பர் 21 ஃப்ரெண்ட்ஸ் மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு கிளாசிக்கான மூவி, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான். ஃபனுக்கு கண்டிப்பாக எண்டே கிடையாது. அதனால் ஃபேமிலியோட போய் பாருங்கள், கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நவம்பர் 28 பக்கம் வந்தோம்னா சூர்யா சாருடைய அஞ்சான் மூவி ரீரிலீஸ் ஆக போகுது. நவம்பர் 21 ஃபேமிலி கூட போனீங்கன்னா இந்த தேதியில் உங்கள் ஃப்ரெண்டு கூட போய் பாருங்க. கண்டிப்பாக இந்த மூவியோட சாங்ஸும் டைலாக்ஸும் கண்டிப்பாக ரசிச்சு பார்ப்பீங்க. அதே போல் சூர்யா சாருடைய மாஸ் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த மூவியுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் இதோட இந்த ரீரிலீஸ் அப்டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. அண்ட் அதுக்கடுத்து வரப்போகிற ரீரிலீஸ் லிஸ்ட் எல்லாமே நான் வரப்போகிற வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்ம தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன மூவிஸ் பக்கம் வந்தோம்னா இந்த தீபாவளிக்கு டியூட், டீசல், பைசன் அப்படின்னு 3 மூவி ரிலீஸ் ஆச்சு. 3 மூவிஸ்க்குமே ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் டீசல் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. அதே போல் பைசன் அண்ட் டியூட் தான் இந்த தீபாவளிக்கு பேசப்பட்ட மூவிஸ். அதுலேயும் பைசன் தான் இந்த தீபாவளியோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் டியூடுமே சும்மா கிடையாது, அதுவுமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்கு. அண்ட் மூவி மட்டும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கல, பிரதீப் ரங்கநாதனும் அவருடைய 3rd பிளாக் பஸ்டர் மூவியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த டியூட் மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதே போல் பிரதீப் ரங்கநாதனுடைய Day 1 கலெக்ஷனை பார்த்தோம்னா லவ் டுடேல அவருடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 6 crore இருந்திருக்கு. அதே டிராகனுக்கு 13 crore இருந்திருக்கு. அதே டியூடுக்கு 22 crore மாறி இருக்கு. ஸோ அவருடைய க்ரோத் அப்படின்றது இவருடைய Day 1 கலெக்ஷன் பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் இப்போ டோட்டலாக டியூட் மூவி 100 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் பிரதீப் ரங்கநாதனுக்கு 100 crore ஹேட்ரிக்னு நம்மளால சொல்ல முடியும். அதுவும் அவர் நடித்த ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸ்லேயே அவருடைய ஹேட்ரிக்கை டெலிவரி பண்ணியிருக்காரு. அதை பற்றி உங்களோட தாட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே போல் தமிழ்நாட்டில் டியூட் 39 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு, அதுவும் 6 daysல. அண்ட் அந்த மூவி கூட வந்து பைசன் 27 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் கம்மியாக இருந்தாலும் ஏன் பைசன் தீபாவளி வினர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லா ஃபேமிலிஸும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஃபிலிமை தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப மாரி செல்வராஜ் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி அதை ஹிட் ஆக்குறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 மூவிஸுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் ஃபேன்ஸ் எல்லாரும் பைசன் மூவிக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தீபாவளி வின்னர் யார் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அப்படியே நம்ம OTT அப்டேட்ஸ் பக்கம் வந்தோம்னா இட்லி கடை மூவி இந்த அக்டோபர் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த மூவி இப்போ அக்டோபர் எண்டில் 29th அக்டோபர் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக இந்த மூவி டிஜிட்டலில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஏன்னா ஒரு நார்மல் மூவி 4 வீக்ஸ் ஆகுது தியேட்டரில் ரன் ஆனதுக்கப்புறமா தான் ஓடிடி பக்கம் வரும். பட் இங்கே ஒரு 4 வீக்ஸ்க்குள்ளேயே இந்த மூவி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இதை பற்றி உங்களோட தட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரீசெண்டாக இந்த மலையாள மூவி ஒரு பெரிய டாமினேஷன் ஏற்பட்டுச்சு. அந்த மூவி தான் லோகா. ஸோ அந்த மூவியோட ரிலீஸ் டேட் தெரியல. பட் அது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அது தொடர்ந்து ஜிவி பிரகாஷோடைய பிளாக்மெயில் மூவி ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மூவி 30th அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி யாராவது தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா தே கால் ஹிம் ஓஜி அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா தெலுங்கு சைடில். அந்த மூவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு மூவியும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த மூவியும் இப்போ October 24 ரிலீஸ் ஆக போகுது. அதாவது இன்னைக்கு அந்த மூவி ரிலீஸ் ஆகியிருக்கும். ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அப்படியே நம்ம ரிலீஸ் டேட்ஸ் பக்கம் வந்தோம்னா துல்கர் சல்மானுடைய காந்தா மூவி November 14 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவி துல்கர் சல்மானுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும். அண்ட் இந்த மூவி ஆல்ரெடி October 1 ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் அதுக்கப்புறமா அதை டிலே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு மூவி November 14 ரிலீஸ் ஆக போகுது. டைம் கிடைச்சா தேட்டரில் பாருங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் துல்கர் சல்மான் மூவி அப்படின்றதுனால எந்த ஒரு குறையும் நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் சூரிய சாரோடைய கருப்பு மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பஸ் படி Jan 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரூமர் தான். பட் இது ஒரு உண்மையாக இருந்துச்சுன்னா 2026ல் 3 பிக் ஃபிலிம்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் ஜான்வரியிலே. அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற மூவி ஜனநாயகன். அண்ட் அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ ஒரு ரூமர் படி நம்ம கருப்பு மூவி. ஸோ எந்த மூவிக்கு நீங்கள் ஜனவரியில் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்குமே ஒரு மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு. அது என்ன மூவினா மேத்யூ தாமஸ் உடைய நெல்லிக்கம் கோயில் நைட் ரைடர்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு. டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஹாரர் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிஸ்ட்ரி ஹாரர் ஆக்ஷன் ஃபன் ஃபிலிமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் தமிழ் படம் 3 கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ எத்தனை பேரோட ஒர்க்கை இந்த மூவியில் ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அதில் கூலியும் தக்லீஃப் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தமிழ் படம் 3யோட டேரக்டராக இருந்தீங்கன்னா எந்தெந்த மூவியை நீங்கள் ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபன்னியான ஃபிலிம் அடுத்த இயர் பார்க்க போகிறோம். அண்ட் அதே போல் நான் காந்தாரா மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த மூவி 800 crores மேலே இப்போ வசூல் பண்ணியிருக்கு. அண்ட் கண்டிப்பாக 1000 crore டச் பண்ணுற வரைக்கும் தியேட்டரில் மோஸ்ட்லி ஷோஸ் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபிலிமாக இருந்தது. அண்ட் இப்போதைக்கு அந்த மூவியோட ஓடிடி அப்டேட்ஸ் பற்றி எதுவுமே நமக்கு தெரியல. ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அதே போல் பிரதீப் ரங்கநாதனுடைய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவி இருக்கு இல்லையா, அதுவுமே இந்த தீபாவளிக்கு வந்திருக்க வேண்டியது. பட் டியூட் மூவி ஆல்ரெடி தீபாவளிக்கு வர அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுனால LIK மூவியை போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா December 18 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் கண்டிப்பாக இந்த மூவியுமே ஒரு 100 crore கிராஸராக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லரே செம்ம ஹிட் கொடுத்துடுச்சு. அதனாலே இந்த மூவிக்கு ஒரு ஹைப் தனியாக இருக்கு. தென் விஷால் அண்ட் கயடு லோஹர் இவங்க 2 பேருமே ஒரு மூவியில் பேரா நடிக்க போகிறாங்க. அதுவும் சுந்தர் சி டைரக்ஷனில். அண்ட் சுந்தர் சி டைரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக இது மசாலா ஃபீஸ்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுலேயும் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மசாலா ஃபீஸ்டாக இருக்க போகுது. ஸோ இந்த மூவியோட ஷூட் இப்போ நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்த மூவிலேயே நம்ம ஹிப்ஹாப் ஆதி தான் மியூசிக் டைரக்டராக இருக்க போகிறாரு. அண்ட் இந்த மூவியோட ப்ரோமோ ஷூட் நேற்று முடிச்சிருக்காங்க. அண்ட் அதே போல் கயடு கூட நம்ம தமன்னாவும் ஒரு ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மசாலா ஃபீஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே கைஸ், இதுதான் இன்னைக்கான தமிழ் அப்டேட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then stay tuned.